இப்போ நம்ம சினிமாக்ஸ் ஷோல முற்றிலும் புதுமுக நடிகர்கள் நடிச்சிருக்கிற காதல் திரைப்படமா உருவாகி இருக்கிற மெஹந்தி சர்க்கஸ் படத்தோட டீம் இன்டர்வியூ தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சினிமாக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வாரம் நம்ம பார்க்க போற திரைப்பட குழு மெஹந்தி சர்க்கஸ். முதல்ல நம்ம டீமை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம். முதல்ல டைரக்டர் சார் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சிடுறேன். சரவணன் ராஜேந்திரன் சார் வந்து ரொம்ப நாள் நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி அவருடைய ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆக போகுது மெஹந்தி சர்க்கஸ். ஸோ ஹவு டு யூ ஃபீல் சார்? எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை வருஷத்துக்கு பிறகு ஒரு நல்ல படம் பண்றோம் அப்படிங்கிற ஹாப்பி இருக்கு. ஓகே. ஆமா. ஸோ மெஹந்தி சர்க்கஸ் அப்படிங்கிற பேரே வந்துட்டு ஒரு வித்தியாசமான பேரா இருக்கு. ஸோ இந்த பேரோட பின்னணியில என்ன இருக்கு? எதுக்காக இந்த பேரை சூஸ் பண்ணீங்க? படத்தோட ஹீரோயின் வந்து ஒரு நார்த் இந்தியாவிலேருந்து வர ஒரு பொண்ணு. ஓகே. ஆக்சுவலாக சர்க்கஸில் இருக்கிற ஒரு பொண்ணு. அதுக்கு ஒரு பேர் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற போது அப்போது ஒரு நார்த் இந்தியன் பேர் வைக்கலாம் அப்படின்னா ஓகே என்ன வைக்கலாம் அப்படின்னா இப்போ மெஹந்தி அப்படிங்கிறதே ஒரு நார்த் இந்தியன் பேர் தான் இல்லையா? நமக்கு மருதாணி தான், மெஹந்திங்கிறது நமக்கு கிடையாது இல்லையா? அப்போ மெஹந்தின்னா ஒன்று அந்த இதெல்லாம் போட்ட பிறகு ஒரு ரெட் இருக்கும், ஒரு அழகாக இருக்கும், அது வந்து ஒரு கூலாக இருக்கும். இது எல்லாமே சொல்லும்போது ஒன்று வருது இல்லை, ஒரு அழகியலான ஒன்று நமக்குள்ளே வருது இல்லை. அப்போ அந்த பொண்ணுக்கும் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுனதுனால மெஹந்தி அப்படின்னு பேர் வச்சோம். ஹீரோ சார், உங்களுக்கான கேள்வி. ஸோ கோயம்புத்தூர்ல வந்து நீங்க ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்ட கேட்டரிங் சர்வீஸ்ல வந்துட்டு பயங்கர ஒரு லீடிங்கான கேட்டரிங் சர்வீஸ்ல வந்துட்டு வச்சிருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க மூவி இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கான காரணம் என்ன? எவ்வளவு வருஷங்கள் இதுக்காக ட்ரை பண்ணீங்க? அண்ட் மோரோவர் இது உங்களோட ஃபர்ஸ்ட் படம். ஸோ ஹவ் எக்ஸைட்டட் ஆர் யூ? 15 வருஷமா ஃபேமிலி பிஸ்னஸ்ல தான் இருக்கேன். ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் ஒரு தாட், ஒரே ஒரு சின்ன புள்ளி தான், நான் வந்து என்ன சில்வர் ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஸோ அதுக்காக வந்து பண்ண ட்ராவலில் அமைஞ்ச படம் மெஹந்தி சர்க்கஸ் படம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் திரையில் பார்க்குறதுக்கு வந்து எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும், இவ்வளோதான் போல இருக்குது மூவி அப்படின்னு வெளியில் பார்க்கறதுக்கு. பட் உள்ளே போகும்போது ஆக்சுவலி இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தோணும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் பண்ண விஷயங்கள்லாம் என்னென்ன? ஸ்க்ரீனுக்கு பின்னாடி அதோட ப்ராசஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பட் ஸ்க்ரீனில் வந்து பார்க்குறப்போ அதோட மேஜிக், அந்த மேஜிக்குக்காக எவ்வளோ பேர் எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நான் கூட ட்ராவல் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சுது. அவ்வளோ மெனக்கடல் இருக்குது, அவ்வளோ வழிகள் இருக்குது. பட் அதையும் தாண்டி ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்லை. ஸோ அது வந்து உண்மையாலுமே வார்த்தையால் சொல்ல முடியாது. ஸோ அடுத்ததா விக்னேஷ்காந்த். ஸோ விக்னேஷ்காந்த் பற்றி சொல்லும் போது விக்னேஷ்காந்த் வந்து ஒர்க் பண்ணாத இடமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம், இந்த ஆஃபீஸ் உட்பட. ஏன்னா நியூஸ் 7லயும் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணதான அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொல்லுங்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு இல்லை என்ன மாதிரியான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கீங்க நீங்கள்? ஸோ ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட்டு நியூஸ் 7ல இன்டர்வியூ கொடுக்குறது அப்படின்னு. நீங்கள் சொன்ன மாதிரி தான், எங்கேயாவது உருப்படியாக நம்ம வேலை செஞ்சுருந்தா அங்கேயே வச்சுருப்பாங்க. நம்ம எங்கேயுமே வேலை செய்யாததுனால சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையும் வேலை செஞ்சுட்டோம். அதை தாண்டி சினிமாக்குள்ளே வந்தது வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி இட் வாஸ் அன் ஆக்சிடென்ட் அப்படின்னு ரொம்ப பிளான் பண்ணி நம்ம சினிமா தான் அப்படின்னு நினச்சி வரலாம். ஆனால் மீசை முறுக்கில் ஆதி ப்ரோ ஒரு பெரிய ரோல் கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப எனக்கு அதுலேருந்து ட்ராவல் பண்ணும்போது ஒரு காமெடியனாக மட்டும் இல்லாமல் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் ட்ராவல் பண்ணணுன்றது தான் நான் மைண்டில் வச்சுருந்ததும். அப்போ தான் சரவணன் சார் கரெக்டாக இப்படி ஒரு கேரக்டருக்கு அவர் எதை வச்சு நம்பினார்னு தெரில. நான் என்ன நம்பினா அதில் ஒரு நியாயம் இருக்குது, அவர் நம்புறதுல என்ன நியாயம் தெரில. ஸோ அந்த ஒத்த வெடி அப்படின்ற கேரக்டர் மெஹந்தி சர்க்கஸில் அது ஒரு அவுட் ஸ்போக்கன் கேரக்டர், எதுனாலும் பட்டுன்னு பேசக்கூடிய அந்த 90s இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு கேசட் கடையில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர், சப்போர்ட்டிங் ரோல் ஹீரோக்கு, ஹீரோடைய லவ்வுக்கு. ஸோ அந்த காதல் தபால்காரர்களா, காதலின் தபால்காரனா நான் வந்து படத்தில் நடிச்சிருக்கேன். ஸோ நல்ல ரோல் டிசைன் பண்ணியிருந்தார் சார், அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 90s அந்த ஜானரில் 90s இருக்கிற கதை மாதிரி எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? ஆக்சுவலாக வந்து சர்க்கஸ் வந்து 90s தான் ரொம்ப பரவலாக இருக்கும். ஆமாம். ஹீரோட ப்ரொஃபஷன் படத்தில் பார்த்தீங்கன்னா 90s அந்த காலகட்டங்களில் வந்து மியூசிக்கல் சென்டர் இருக்கும்ல, ரெக்கார்டிங் சென்டர். ஆக்சுவலாக 60, 90s கேசட்டில் கொண்டு போய் கொடுப்போம், பாட்டெல்லாம் எழுதி கொடுப்போம். அங்கே ஒரு இது இருக்கும் ஃபைலு, அதில் வந்து என்னென்ன படத்தில் இப்போ வந்துருக்கு அப்படின்லாம் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு 1 மாதம் 2 மாதம்லாம் ஆக்குவாங்க. அது ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான ஒரு சர்க்கஸ் தான் அதுவும். ஸோ அது வந்து இவரோட ப்ரொஃபஷன், அது ஹீரோட ப்ரொஃபஷன் அது. ஸோ அது 90s ரொம்ப இதாக இருந்ததுனால அப்புறம் சர்க்கஸும் அப்போ இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் அந்த காலகட்டத்தில் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரியான ஒரு வெளிப்பாடு இருக்கும். இப்போ எஸ்எம்எஸ்ல இது பண்ணிடுறோம்ல, அதுக்குமான டிஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ அது எல்லாமே தேவைப்பட்டுச்சு இந்த படத்துக்கு. அதனால அப்புறம் 2 வேற காலகட்டங்கள் படத்தில் இருக்கு. அப்போ அது இருந்தால் தான் இன்னொரு காலகட்டத்தை நம்ம இது பண்ண முடியும், அந்த எமோஷனை நம்ம ட்ராவல் பண்ண முடியும். டைரக்டர்ஸ் நீங்க சொல்லுங்க. ஸ்வேதா திருப்பதி இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. அவங்க நார்த்ல ஆல்ரெடி சில படங்கள்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட் தான் அவங்க. ஸோ அவங்களை இங்க கொண்டு வரணும்னு அவங்களை எப்படி சூஸ் பண்ணீங்க நீங்க?
ஆக்சுவலாக அந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வேதா திருப்பாதி அப்படின்னு யோசிக்கல. ம். முடிவு பண்ண பிறகு யார் காஸ்டிங் பண்ணலாம் ஹீரோயினுக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். வெவ்வேறு Okay. விஷயங்களும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு 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 டைமில் வந்து டப்புன்னு ஒரு ஸ்பார்க் ஆச்சு. நான் மசான் வந்துச்சு இல்லைங்களா, அந்த ஆமா. படத்தோட ஒரு சின்ன இது வந்துச்சு, கரெக்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தது திரும்ப நான் ரீப்ளே பண்ணி பார்த்தேன். ஓகே, இந்த பொண்ணு தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதுக்கு அடிப்படையாக 2 விஷயம். ஒன்று வந்து நார்த் இந்தியன் பொண்ணு படத்திலேயே, 2வது வந்து ஒரு சர்க்கஸ் முகம் இருக்கணும், அடுத்தது வந்து சராசரிக்கும் கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கணும், அடுத்தது வந்து நடிக்க தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே அந்த பொண்ணுகிட்ட இருந்துச்சு. சோ உங்களுக்கு வந்துட்டு ஹீரோயினோட காம்பினேஷன், ஹீரோட காம்பினேஷன்ல இந்த படத்துல எந்த அளவுக்கு இருக்கு? அத ஹீரோ காம்பினேஷன் தான் நமக்கு எப்பயுமே ஹீரோ காம்பினேஷன் தான். ஓகே. கேரக்டர் த்ரூ அவுட் வந்தா கூட ஹீரோ காம்பினேஷன் தான் கொடுப்பாங்க. அது ஹீரோயின் காம்பினேஷனே வரல. தனி கேள்வியா டைரக்டர் So வைப்பீங்களா sad. Okay. இல்ல இந்த இடத்துல உட்கார்ந்தாலே ஏதாவது கான்ட்ரோவர்சியா பேசணும்னு தோணுது எனக்கு. அது வேற எலெக்ஷன் டைம். எலெக்ஷன் டைம் அந்த பஞ்ச் இங்க சொல்லிருங்க சார். ஆமா. So, எனக்கு ஹீரோயின் காம்பினேஷன் கிடையாது, சாருக்கு ஃபுல்லா ஹீரோயின் காம்பினேஷன். நான் வந்து அது எவ்வளவு பொறாமையோட சொல்றாரு பாருங்க. சோ இளையராஜா சாரோட டிராவல் பண்ண விஷயங்கள் சொல்லுங்க. அவரோட மியூசிக் வந்துட்டு நம்ம படத்துல கொண்டு வரணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இல்லை, ஆக்சுவலாக இளையராஜா வந்து 90ஸ்லன்னா அபியூஸாக அது வந்து தான் ஆகணும். ஆமா. வேற வழியே இல்லை. ம். 90ஸ்லன்னு இல்லை, இன்னும் ஒரு 50 வருஷம், ஒரு நூற்றாண்டு கடந்தாலும் அவர் வந்து தான் ஆகணும். ம், ம். இது தமிழ் சமூகத்தில், தமிழ் சினிமாவில் எழுதப்படாத ஒரு விதி. ஆமா. இதுதான் நிஜம் இல்லையா? நம்ம வந்து ஒரு ராஜகீதம் மியூசிக்கல் சென்டர் அப்படின்னு ஒன்று இது பண்ணும்பொழுது அப்போ இதாக வந்துடுவார். ஸோ இயல்பாகவே வரணும். அந்த காலகட்டங்களில் இளையராஜாவுடைய தாக்கம் மிக அதிகமாக இருந்ததுனால அந்த ஒரு மியூசிக்கல் சென்டரும் இவர் வச்சிருக்கு இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது. அப்புறம் படம் வந்து ஒரு மியூசிக்கலான ஒரு படம் Okay. அப்படிங்கிற விஷயம். லவ் இருந்துச்சு, ம். அப்புறம் ஒரு பெயின் இருந்துச்சு, சர்க்கஸ் இருந்துச்சு, எல்லாமே இருந்ததுனால இளையராஜா அவரே வந்து உட்காந்துட்டாரு. ஸோ கம்ப்ளீட் டீம் ஒர்க் அண்ட் டீம் கோஆர்டினேஷன் இருந்தாவே எந்த ஒரு விஷயமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. ஸோ விக்னேஷ்காந்த், ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஸோ இங்கே எந்தெந்த லொக்கேஷன்ஸ்லாம் ஒர்க் பண்ணீங்க? நீங்கள் ஒர்க் பண்ணதில்ல, படத்தில் ஒர்க் பண்ணதுல வந்து உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம் ஏதாவது இருக்கும்ல? அதை பற்றி நிறைய இருக்குங்க. ஏன்னா கொடைக்கானல்ல போய் ஷூட் பண்ணோம். ம். ஒரு ஊர் நமக்கு பிடிக்காம போகணும்னா அந்த ஊர்ல போய் நம்ம ஷூட் பண்ணா போதும். அந்த ஊர்ல நீங்க 30 நாள் தங்க வேண்டி இருந்தாலே போதும், அந்த ஊரை வெறுத்துட்டு வந்துருங்க. இப்ப யாராவது என்கிட்ட வந்து கொடைக்கானல் வெக்கேஷன் போலான்னு சொன்னா அடிப்பேன். அந்த மாதிரி வெறி வந்துடும். ஏன்னா தொடர்ந்து நம்ம டே நைட்டா ஷூட் போயிட்டே இருப்போம்ல, அப்போ எவ்வளவுதான் நம்ம அந்த இடத்த ரசிச்சாலும் ஆஹா பனி புல்வெளி அப்படின்னாலும் வேலைக்கே ஆகாது. ஏன்னா நைட் 2-3 மணி வரையிலும் ஷூட் பண்ணுவாங்க. காலைல திருப்பி அடுத்த நாள் 8 மணிக்கெலாம் ஷார்ட் வைப்பாங்க. இதுக்கு நடுவில் கிளம்பி வரணும். அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய அந்த ஷூட்டில். இந்த ஷூட் தான் நான் ரொம்ப எஃபர்ட் எடுத்து ஒர்க் பண்ண ஷூட். ஒர்க் பண்ணேன்னா பார்த்துக்கங்க முதல்ல. ஸோ ஒர்க் பண்ண மாதிரியான ஷூட் வந்து மிச்சதெல்லாம் நம்ம ஊருக்குள்ளே இருக்கும், இல்லை தஞ்சாவூரில் இருக்கும், அது டே ஷூட்டாக இருக்கும், இல்லை நைட் ஷூட்டாக ஏதாவது ஒன்று தான் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ ஒரு நிறைய எஃபர்ட் எடுத்து பண்ணது. மறக்க முடியாததுன்னா வந்து அங்கே சில்வர் ஃபால்ஸில் சாயங்காலம் 5 மணிக்கு கொடைக்கானல் குளூரில் என்னை நிப்பாட்டி வச்சு ஒரு 2 மணி நேரம் குளிக்க வச்சார் சார். குளிக்க வச்சு ஒரு ஷாட் எடுத்தார். ஓஹோ, 2 மணி நேரமா? 2 மணி நேரம். ஸோ கொடைக்கானல் அந்த குளிருக்கு நடுவில் அது ரொம்ப இதமா இருந்தது. அந்த குளிர் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? சரி. அப்படி ஒரு இதமான குளிர்ல குளிச்சுட்டு வெளில வந்தேன். லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா அதெல்லாம்? பயங்கரம். அதுக்கு முன்னாடி ஷூட்டிங்கே வராது. எங்க அம்மா அப்பா அன்னைக்கு தான் வந்தாங்க. இரத்த கண்ணீர் வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. 3 பேருமே வந்துட்டு ரொம்ப அழகா ஃபன் ஃபில்டா போச்சு இந்த இன்டர்வியூவே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஸோ உங்களுடைய படம் வெற்றி அடைய நியூஸ் 7 தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. தேங்க்யூ.